ಬಿಟ್ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. சிவா, ரப்பர் மேன், மரம், ரப்பர் மேன். என்னது அது? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே சரியா கேட்கல. ரப்பர் மேன், ரப்பர் மேன். லட்டு சிங் சார், அங்க பாருங்க, ரப்பர் மேன். அது ரப்பர் மேன் தான். சிவா, சிவா. அடடா லட்டு சிங் அங்கிள், நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல. சிவா, வேதா சிட்டி பேங்க்ல திருட்டு நடக்குது. ரப்பர் மேன் இங்க இருக்கான். வா. அது எழுந்துருப்பா, எழுந்துரு. ஏற்கனவே ரப்பர் மேன் இங்க இருக்கான். அவனை எதிர்த்து சண்டை போட எனக்கு ஒரு ஆளு வேணும் இல்லையா? எழுந்துரு ஆதி, எழுந்துரு. சின்ன பையா, ஒழுங்கா இங்க இருந்து நகர்ந்து போயிடு. உன்னை நான் திருட விட மாட்டேன், இங்க இருந்து கொள்ளையடிக்க விட மாட்டேன். உன்னை பிடிச்சு ஜெயில போட்டுருவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நான் திருடுவேன், நான் கொள்ளையடிப்பேன். எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன். உங்க எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? தடுக்க முடிஞ்சா தடுத்து பாருங்க. சொல்லுங்க, உங்களால என்ன பண்ண முடியும்? ஹலோ சின்ன பையா, உனக்கு சின்ன பையன்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது இல்ல? இதோ நான் சொல்லுவேன், சின்ன பையா, சின்ன 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 பையா. இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? சிவா, என்னோட பேரு சிவா. ஏப்பா, என்ன எதுக்கு படிச்ச? அங்கிள், நான் இங்க இருக்கேன். நான் தான் லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். சிவா, ரப்பர் பேண்ட் ஷர்ட் ரப்பர் பேண்டுக்கே வா. உனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருதா? இல்ல இல்ல இல்ல, சிரிப்பு வரல. சத்தியமா சிரிப்பு வரல. மாமே. அங்கிள், நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா என்ன?
ரேவா அவன் கிடைக்கல, தப்பிச்சிட்டான். சார் அங்க பாருங்க சார், கீழே என்னமோ துடிக்குது. அது என்னன்னு கையில கொஞ்சம் எடுத்து பாருங்க சார். கான்ஸ்டபிளே, சும்மா கீழே கிடக்கிறத எடுத்து தலை மேல போட்டுக்கிட்டு அவதிப்பட நான் விரும்பல. சும்மா இருக்கும்போதே அது டான்ஸ் ஆடுது. தொட்டா அது என்ன ஆகுன்னே தெரியலையே. இது ரப்பர் மேனோட ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். சேம் கலர்ல இருக்கு. நடந்த சண்டையில கட்டாயி கீழே விழுந்திருக்கு. இதை எடுத்து வச்சுப்போம், சிவா கிட்ட காட்டலாம்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இதை எடுக்காத ஆதி. நான் உன்ன மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது. இது என்னன்னு கையில எடுத்துதான் பாப்போமே. பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. வேணாம், அதை எடுக்காத ஆதி. ரேவா, என்ன கொஞ்சம் காப்பாத்து. சிவாக்கு போன் பண்ணி இங்க உடனே வர சொல்லு. ஆதி, அத விட்டுடுன்னு உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணும் அதை பிடிக்கலப்பா. அதுதான் என்ன பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்றது? என் கை அதுல நல்லா ஒட்டிக்கிச்சு ரேவா. ஐயோ, அதை நிறுத்துப்பா. அது கன்ஃபார்மா ஏலியன் தான். ஏலியனாலதான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். அது நீ உன்னோட கிராமத்துல எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணிருக்க, அதை யோசிச்சு பார்த்து பண்ணு. நாம இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது கிராமத்துல நடந்த கதையை யோசிச்சு பார்க்க சொல்றியா? சிவா சொல்றது கேளு. நான் வந்துகிட்டே இருக்கேன் ரேவா. காப்பாத்துங்க. ஏன் குறிப்பா எல்லாரும் என்னைய டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? ஆதி, ஆதி, தயவு செய்து அதை விட்டுட. எப்படி விடுறது? அது தெரிஞ்சாதான் முன்னாடியே விட்டுருப்பல்ல. சிவா, எங்க இருந்தாலும் வந்து முதல்ல என்ன காப்பாத்து. சீக்கிரமா வா சிவா. வந்துட்டேன். நான் உங்க 2 பேரையும் இதுகிட்ட இருந்து காப்பாத்துறேன். அச்சச்சோ, சாரி ஆதி, என்னால இதை இழுக்க முடியல. சூப்பர் லட்டு சிங் சார். அப்படிதான், நல்லா புடிங்க சார், நல்லா புடிங்க. யாராவது எங்களை தடுத்து நிறுத்துங்களேன். காப்பாத்துங்க. சிவா, நான் சொல்றத கேளு. உன்னோட சைக்கிள்ல க்ளூ டயர் ஆன் பண்ணி சைக்கிளை நகராம நிறுத்து. தப்பிச்சேன்டா. இந்த சிவாவால எனக்கு ரொம்ப பெரிய தொல்லையா இருக்கு. அவன் என்ன மரத்தையும் திருட விட மாட்டேங்கிறான், பணத்தையும் திருட விட மாட்டேங்கிறான். அவன்கிட்ட என்னால தனியா சண்டை போட முடியாது. எனக்கு என்ன மாதிரியே இன்னும் 3-4 ரப்பர் மேன்ஸ் தேவைப்படுறாங்க. ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி எதுவும் பண்ணாம ஓடிட்டு இருக்கீங்களா? நான் இந்த ரிசர்ச்காக நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எதையாவது ஒண்ணு நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டோம் சார். உங்களுக்காக ஒரு சந்தோஷமான செய்தி வச்சிருக்கோம். அது என்னன்னா, உங்களை மாதிரி 1 இல்ல 2 இல்ல, எத்தனை வேணாலும் குளோன்ஸை உருவாக்கலாம். துக்கா முக்கா லுக்கா, இந்த சயின்டிஸ்ட புடிங்க. இத மட்டும் இவன் விளையாட்டுக்கு சொன்னான்னு வைங்க. ஒரு சூப்பரான டிஷுமோட ஆக்ஷன் ஜோக்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நகருங்க. உங்களுக்கு சண்டை போட மட்டும் தான் தெரியுமா என்ன? கொஞ்சமாவது அறிவை யூஸ் பண்ணுங்க சார். நாங்க சொல்றது உண்மைதான். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் தேவை. அதுக்கப்புறமா வேலை முடிஞ்சிரும். ஏன்னா இந்த வேலை ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. டைம் தானே. இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஒருவேளை ரிசர்ச் முடியல, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துரும். உங்க கதை முடிஞ்சிரும். டாடா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.